Hi friends, welcome to my YouTube channel. இது வந்து அரேப் கண்ட்ரீஸில் செய்கிற ஒரு டிஷ் உண்டு. வெஜிடேரியன் ஆட்களுக்கு நல்லா சாப்பிடலும். ஸோ நான் இது வந்து ஒரு டெலிஷியஸான டிஷ் உண்டு. நான் உங்களுக்கு இதை வந்து இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க நாங்கள் எப்படி இந்த டிஷ்ஷை செய்கிற, இதுக்கு என்னென்ன தேவைன்னு எல்லாம் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் கொண்டு தாங்க. இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு டெய்லி நாங்கள் வீட்டில் பாவிக்கிற வெஜிடபிள்ஸ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸ் தான் இதுக்கு தேவைப்படுது. இப்போ இதுக்கு நாங்கள் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இதுக்கு நான் மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு பேக்கெட் மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கிறேன், சும்மா நார்மல் மஷ்ரூம்ஸ். அடுத்து வந்து ஒரு கேரட் எடுத்துக்கிறேன். உங்களோட குவான்டிட்டி கணக்கை எடுங்க. 2 ஆனியன்ஸ், ஒரு கார்லிக். இதுக்கு ப்ரொக்கோலி எடுத்துக்கிறேன். எனக்கு ஃப்ரெஷ் ப்ரொக்கோலி கிடச்சிச்சு, அதில் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து காலிஃப்ளவரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. ஸோ இதுவரை நான் எடுத்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ்க்கு இதெல்லாம் தேவை. நான் கறி லீவ்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். வெஜிடேரியன் சாப்பிட்ற ஆட்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான, அதே மாதிரி நல்ல நியூட்ரிஷனான டிஷ் உண்டு. வாங்க நாங்கள் இப்போ இது செய்வோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து ப்ரொக்கோலியை நாங்கள் கட் பண்ணிக்கொள்ளணும். ப்ரொக்கோலியை கட் பண்ணி கட்டாயமாக நாங்கள் சோல்ட் வாட்டரில் தான் போடணும். ஏன்னா அவளுக்கு சின்ன சின்ன பூச்சி. ஸோ அதனால் கொஞ்சம் நான் இது சோல்ட் வாட்டர் கொஞ்சம் போடுறேன். அதில் கொஞ்சம் டிப் பண்ணி கொஞ்ச நேரம் வைக்கிறேன். அதோட இந்த மஷ்ரூமையும் நான் ஒரு அளவு 2 அப்படி பிச்சுக்கொள்கிறேன். உண்மைக்குமே மஷ்ரூம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், காலத்தில் மாதிரி இல்லை. இப்போ வந்து மஷ்ரூம்ஸ் வந்து ஃபுல்லாகவே கெமிக்கலில் தான் க்ரோத் ஆகுது. ஸோ நாங்கள் இதை கட்டாயமாக இதை வந்து நாங்கள் ஒரு ½ an hour அட்லீஸ்ட், இல்லாட்டி ஒரு 15 minutes நல்ல பாயில்ட் வாட்டர், ஹாட் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி வைக்கணும் கட்டாயமாக. ஸோ சுற்றி நான் இந்த மஷ்ரூம் எல்லாம் இப்படி நான் பிச்சு போட்டுக்கிறேன். அடுத்தது மஷ்ரூம்ஸில் வந்து சரியான விட்டமின் சிக்குது, ஹோமோன் எல்லாம் இருக்குது, ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் நிறைய இருக்குது மஷ்ரூமில். ஸோ அதனால் நாங்கள் கட்டாயமாக ஒரு வீக்குக்கு 1 தடவைவாலும் 2 தடவைவாலும் மஷ்ரூம் சாப்பிட்றே நல்லது. இப்போ நாங்கள் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கு நான் பாயில்டு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இதை சாசரால் க்ளோஸ் பண்ணி ஒரு பக்கத்துக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த கடாய்க்கு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 2 கப்ஸ் மட்டுக்கு வாட்டர் ஆட் பண்ணி அதில் இந்த காலிஃப்ளவரையும் ப்ரொக்கோலியும் போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே போட்டு இதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes இதை நான் வேக வச்சுக்கிறேன். அடுத்தது இப்போ நான் கார்லிக் ஒரு 2-3 எடுத்து அதை நல்லா கொஞ்சம் சாப் பண்ணிக்கொள்கிறேன். கார்லிக் சாப் பண்ணி போட்டால் எப்படியுமே நல்ல ஃப்ளேவர்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அதனால் அதை நான் நல்லா கொஞ்சம் சாப் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுக்கு யூரோப் கண்ட்ரீஸில், அரேப் கண்ட்ரீஸில் நல்ல நியூட்ரிஷியனான ஃபுட் இருக்குது. எங்களோட கண்ட்ரியை பொறுத்தவரையில் கொஞ்சம் அது குறைவுதான், டேஸ்ட்டை தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆனியனையும் கட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு 2 பிக் ஆனியன் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கேரட்டை நான் இப்படி இந்த ஷேப்பில் வி ஷேப்பில் கேரட்டை கட் பண்ணிக்கிறேன். எப்படி வேண்டாலும் கட் பண்ணிடும், பட் நான் இதுக்கு வி ஷேப்பில் கட் பண்ணால் கொஞ்சம் தின்னாக வரும்னு சொல்லி வி ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். கேரட்டும் உங்களுக்கு தெரியும், கட்டாயமாக கேரட் சாப்பிடணும். கேரட்டில் இருக்கிற விட்டமின் வேறு எந்த வெஜிடபிள்லேயும் இல்லை, கேரட்டின்ற விட்டமின் தான் நிற்கிது. ஸோ நாங்கள் இப்போ வந்து இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா ப்ரொக்கோலியும் எல்லா காலிஃப்ளவரும் நல்லா ஈக்குவலாக நல்லா வேகணும். இப்போ நான் இதுக்கு ½ கப் மில்க் ஆட் பண்ணுறேன். நான் இதுக்கு வந்து பவுடர் மில்க் தான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் மில்க் எனக்கு கிடைக்கல. ஸோ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த கடாய்க்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் மட்டுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எல்லா டிஷ்ஷுக்குமே ஆயில் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கூட ஆட் பண்ணுன்னு சொல்லி எந்த ஒரு டேஸ்ட்டும் வரப்போகிறதில்ல. ஸோ இப்போ நான் இதுக்கு ஆயிலுக்கு நான் வந்து சாப் பண்ணி வச்ச கார்லிக் ஆட் பண்ணி கொஞ்சம் பச்சை வாடை போகிறதுக்கு அதை வந்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதோடய நான் கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை சேர்த்துக்கிறேன். எல்லா ஆனியனையுமே இதுக்கு நான் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட
க்ரீன் சில்லி 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதுக்கு சேர்த்து போதுமான அளவு சால்ட் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சால்ட் இதுக்கு மிச்சமாக ஆட் பண்ண வேணும், ஏன்னா எல்லாத்துலேயுமே சால்ட் இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் வந்து டர்மரிக் மஞ்சத்தூள் கொஞ்சமாக, பெப்பர் பவுடர் இதுக்கு வந்து பெப்பர் பவுடர் தான் போடணும். பெப்பர் பவுடர் 1½ டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடலும். ஸோ நான் வந்து பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதோட நான் கட் பண்ணி வச்சிருந்த கேரட்டையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இதை நான் மிக்ஸ் பண்ணுறேன். வெஜிடேரியன் சாப்பிட்றாக்களுக்கு என்ன டேஸ்ட்டான சாப்பாடுக்குன்னு யோசிக்க போகல ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெஜிடேரியன் சாப்பாடு தான் கூடவே இருக்குது. இப்போ நான் இந்த மஷ்ரூமை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மஷ்ரூம்ஸையும் இதே கறியில் நான் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி இதையும் இப்போ நாங்கள் கொஞ்சம் வதங்கிறதுக்கு வைக்கணும். இப்போ ஒரு பவுலுக்கு நான் 3 எக்ஸ் மாதிரி போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு லைட்டாக ஒரு சிட்டிகை அளவு சால்ட் போட்டுக்கிறேன். போட்டு இதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடு இதுக்கு 100 கிராம்ஸ் மைதா நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா விஸ்கால் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நல்லா இது கொஞ்சம் பீட் பண்ணணும். இது வந்து மிச்சம் இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ள வேணும். ஒரு அளவு திக்காக ஒரு பெட்டர் ஒன்று தான் வரணும். இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு மிச்சம் ஆட் பண்ண வேணும். ஆட் பண்ணக்கொள்ளையும் பார்த்து இந்த குவான்டிட்டி வர்ற மாதிரி இந்த மிக்சர் இந்த ஷேப்பில் வர மாதிரிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் இதுக்கு கரி லீவ்ஸ் தான் ஆட் பண்ணினேன். இப்போ இதுக்கு பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஒரு 10-15 கிராம்ஸ் மட்டுக்கு பட்டர் இருந்தால் நல்லாவே போதும். அதை ஆட் பண்ணி இதை நல்லா இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கொள்கிறேன் பட்டர் கரைய வரைக்கும். இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆகிருச்சு. அந்த ப்ரோக்கோலியும் காலிஃப்ளவரும் இதை நான் இந்த ட்ரேயில் பரத்திக்கிறேன். பாருங்கள், இது நல்லாவே குக் ஆகிக்குது. இப்போ நல்லா நான் பரத்தி கொண்டு அதுக்கு மேலே 1 டொமாட்டோவை கட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த கறி வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதையும் எடுத்து நான் இதுக்கு மேலால் போட்டுக்கிறேன். மஷ்ரூம்ஸும் கேரட்டும் ஆனியனும் அதையும் இந்த ட்ரேக்கு மேலால் ஃபுல்லாக போட்டு இப்போ நான் செஞ்சு வச்சு இந்த பெட்டரை இதுக்கு கணக்க எல்லா பக்கமும் படுற மாதிரிக்கு இதை நான் ஊற்றிக்கிறேன். இதில் எல்லா பக்கமும் படுற மாதிரிக்கு போடுங்க. அதில் பட்டர் கொஞ்சம் இன்னும் கரைஞ்சில அது அப்படியே சூட்டுக்கு கரைஞ்சிரும். அடுத்தது வந்து மொசரல்லா சீஸ். இது வந்து கட்டாயமாக போடணும். அப்போ தான் இதுக்கு டேஸ்ட் ஆகிக்கும். அப்படி இல்லாட்டி சும்மா சீஸும் போடலும், உங்களுக்கு கிராஃப்ட் சீஸும் போடலும். ஸோ இப்போ நான் வந்து மொசரல்லாவை எல்லா பக்கமும் படுற மாதிரிக்கு போட்டு ஓவனில் 250ல் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா நல்லாவே போதும். அதுக்கு மேலே வைக்க வேணும். ஸோ இந்த வச்சு எடுத்தோடனே இப்படி தான் நிற்கும். இது வந்து பார்த்த பார்வைக்கு ஃபில்லிங் இல்லாத மாதிரி விளங்கினதுக்கு இது நல்ல ஃபில்லிங்கான ஒரு டிஷ் உண்டு. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு ரெண்டுக்குமே இது செய்யலாம். அப்படியே உங்களுக்கு ஃபில்லிங் போதான்னு நினச்சின்னா சப்பாத்தியாலும் ப்ரெட்டாலும் சேர்த்துக்கொள்ளலும். ஆனால் நான்டா சும்மா தான் இது தனியாக தான் சாப்பிட்டேன். நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு. வெஜிடேரியன் சாப்பிட்ற ஆட்களுக்கு இது ஒரு நல்ல சாப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு வேரியஸான டிஷ்ஷஸ் கொண்டாடுறதுக்கு ஐடியா வச்சு, அதே மாதிரி உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயமாக நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த டிஷ்ஷை நல்லா பார்க்குறீங்க, உங்களுக்கு நல்லா விருப்பம் வைக்குதுன்னு நான் விளங்கிக் கொள்வேன். இது வந்து எங்களோட வீட்டில் உள்ள சின்னவங்களுக்கும் கொடுக்கலும். ஏண்டா இதில் மிச்சம் ஸ்பைஸியாக எதுவுமே சேர்த்தில்ல. இதை வந்து கட் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் உங்களுக்கு ஈஸியாக வச்சிடலும். அது ஆறினாலுமே நல்ல டேஸ்ட்டாக தான் நிற்கும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்து இது செஞ்சேன். ரம்ஜானுக்கும் எங்களுக்கு இது செய்யலும். ஈத் டேபிளுக்கும் இது நல்லா இருக்கும். உண்மைக்குமே ஃபீலிங்காகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
கொஞ்சம் மெனக்கட்டு செய்யணும். ஆனால் எதுவுமே நல்ல ஒரு சாப்பாடு தின்னணும்டா, நல்ல வேலையுண்டு செய்யணும்டா, நாங்கள் அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேணும். இது சாப்பிட்றதுக்கு சாஸ் என்னமாலும் மீந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் சாஸ் ஐட்டங்கள் என்னமாலும் வச்சு கொண்டோம்டா நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி டொமாட்டோ சாஸ் இதுக்காக யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.